ஸோ ஹாய், இப்போ வந்து ஒரு புது கேமு இந்த கேர்ள் இந்த விண்டோ சொல்லிட்டு இது வந்து டார்க் டூம்ஸோடைய கேம். ஓகே, ஸோ ஹவு டு ப்ளே இது. இந்த கேம் எப்படி நடந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மிஸ்டீஸ் மர்டர். இது வந்து இப்போ வரைக்குமே அந்த ஹவுஸ் வந்து அபேண்டன் ஆக இருக்குது. இந்த கேஸும் சால்வ்டே ஆகலையா. அந்த வில்லேஜை தான் ரொம்ப மோசமாக வந்து பார்க்காங்க. அந்த வீட ஒரு ஹிடன் டவுனில் வந்து ஒரு ஹவுஸ் வந்து காட்டி நடந்திருக்கு. அது வந்து ஸ்டேஞ்சான திங்ஸ்லாம் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அது ஏன் ஸ்டேஞ்சாக இருக்கு அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து ஒரு ஹாரபிளான க்ரைம் நடந்திருக்கான். ஸோ நம்மளுக்கு வந்து உள்ளே யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போனோம். ஆனால் டோர் பூட்டிக்கிற காரணத்தினால ஸோ நம்ம மாட்டிக்கிட்டோம். ஸோ இந்த டோருக்கு வந்து ஹேண்டிலே இல்லை. இது எப்படி பூட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அம்பர்லாம் கிடச்சிருக்கு. பேசிக்கலி இந்த கேம் எப்படி விளாடணும் சுத்தமாக ஐடியா கிடையாது. சுத்தமாக இந்த கேம் என்ன விளாடணும் எப்படி. ஓகே, தேர்ஸ்டே 2:14 PM வந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்குமே அவன் நின்றுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரம் வரைக்கும் நிற்கானா அவன் ஏதாச்சும் பஸ்ஸுக்கு நிற்பான், ட்ரெயினுக்கு நிற்பான், எங்கனாலும் நிற்பான். அதெல்லாம் இவன் எதுக்கு குடிச்சு வச்சுருக்கான்னு தெரில. இது இடத்துக்கு லாக் போட்டு வச்சுருக்காங்க. மேலே பிக்சர் இருக்குது. ஃப்ரைடே 4:39 வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியே போயிருக்கானா. அவன் நியூஸ் பேப்பர் உண்மையாகவே படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியுது? இது வந்து ஒரு ஹேண்டில் இல்லை, பார்த்தீங்களா? ஹேண்டில் இல்லை. எதுக்கு இது இருக்குது? இது எதுவுமே, அதாவது கேசட் போட்டால் அது தொடக்கும், அதாவது அந்த ஓடுன்னு சொல்கிறான். ஸோ அடுத்து போமா. அடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தானே. ஆமாம், இந்த ரூமில் பிக்சர் எதுவுமே ஓப்பன்லாம் பண்ண முடியல. இங்கே ஏதோ ஒரு இது கோடு போடணும் போல். இங்கேயும் ஏதோ ஒரு கோடு போடணும் போல். அது கோடு மாதிரி தெரில, ஏதோ ஒன்று இது பேட்டர்ன், லைக் என் பேட்டர்ன் மாதிரி. மோஸ்ட்டாக பேட்டர்ன்ஸ்னால இந்த என் இந்த மாதிரி தான் போட சொல்லுவானுங்க. பார்ப்போம். இல்லாட்டி எம்முங்க பார்த்தா டபிள்யூ அதெல்லாம் மோஸ்ட்டாக போட சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கான். நம்ம இந்த கேண்டில் வச்சு பார்க்க முடியலையே. ஏதோ ஒன்று இந்த கேம் வந்து எனக்கு அந்த ஃபியூஸ் பாக்ஸ் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த வந்து விண்டோ ஸ்டக்காக இருக்குது. ஒரு எத்துனா ஆமாம், அந்த பிக்சர் பார்த்துச்சுல அந்த பிக்சர் நம்மளை பார்த்துச்சுல. அதாவது அந்த அந்த இது மாதிரி இருக்குங்க கப்பு, அதை எடுக்க முடியலையா. பக்கத்தில் இருக்க சீஸ் வந்து அவ்வளோ எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஒரு கீ கிடச்சிருப்பா. கீ வித் ஸ்கொயர் ஹேண்டில் வச்சுருக்க ஒரு கீயா. எத்தனை நம்பர் லாக்கு. கேசட் கிடச்சிருக்கு நமக்கு, நல்ல விஷயம். மோஸ்ட்டாக இந்த மாதிரி அதே மாதிரி நான் பேச டபுளாக கேட்கும். ஏன்னா நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது சும்மா இல்லாமல் அப்பப்போ பேசுவோம், பார்த்தீங்களா? ஆனால் இதில் பேசுறது எக்ஸ்ட்ரா வந்து நான் கேம் விளாடும்போது சும்மா இல்லாமல் பேசி வச்சுருப்பேன். ஸோ அதனால் நம்மளுக்கு டபுளாக கேட்டுருந்தேன், சாரி. ஓகே, ஸோ இதுதாங்க சொல்கிறேன். டேப். இது நார்மல் டேப்பில் இது வந்து இன்சுலேட்டர் டேப். இந்த கேசட் போட்டு ஒன்றாக. ஓகே, டிவி ஆன்ல இல்லையா? ஏன்னா இதை சொல்லலாம். இந்த இது இல்லைப்பா, இது இந்த எலக்ட்ரிக் இன்சுலேட்டர் டேப்பை பிஞ்சு இருக்குது கைஸ். அங்கே அதுக்கு வந்து என்னென்னா ஒரு இது மாறிட்டேன். இந்த ஓட்டைக்குள்ள ஐ திங்க் வந்து நான் கையை விட முடியல அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஐ திங்க் ஏதாச்சும் சின்ன பொருள் மாதிரி விட்டு வந்து ஏதாச்சும் தள்ள முடியுங்க. எலி பூனை அந்த மாதிரி ஏதாச்சும் தான் பண்ணலாம். ஸோ இந்த இலை மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, இது என்னன்னு தெரில. ஸோ கல். ஓகே, ஸ்டோன். ஓகே, இட்ஸ் நார்மல் திங். ஸ்டோனு மோஸ்ட்டாக இந்த டார்க் டவுன் கேம்ஸ்லாம் எப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பசில்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இது வந்து ஹாரர் கேம் மாதிரி தான், பட் நிறைய பசில்ஸ் கொடுப்பாங்க. அந்த பசில்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம நாக்கு தள்ளிடுவோம். ஏன்னா ஒரு புரிதலே இல்லாமல் வந்து விளாட்றோம், பார்த்தீங்களா? கொஞ்சமாச்சும் நமக்கு ஏதாச்சும் தோணும். நமக்கு தோணாமல் சும்மா வந்து அப்படி கல். இங்கே யாரோ உட்காந்துருந்தாங்க பார்த்தோம் அல்லவா. ஸோ உட்காந்துருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம நிறைய போக்கிமான் கேம்ஸ், டிஃப்ரெண்ட் கேம்ஸாக நம்ம போகலாம் இப்போ அதுக்கடுத்துலேருந்து. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேம்ஸாக போனால் உங்களுக்கும் பிடிக்கும் அல்லவா. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் தான் கேம்ஸ் வந்து ஜானர்ஸில் போட போகிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி டார்க் டவுன்ஸ் அதாவது இவன் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இவன் ஃபோட்டோ இருக்கும்போது அங்கே யாரோ ஒருத்தர் இருந்திருக்க மாதிரி இருக்கான். அது யாருன்னு தெரியல சொல்கிறான். யோபா, மண்டே ஆகஸ்ட் 12 வந்து சஸ்பீஷியஸ் மேன் வந்தானா அவனை பார்த்துட்டு எனக்கு மாதிரி இருந்துச்சான்.
இதெல்லாம் படிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் மகேஷ். லாஸ்ட்டாக ஆகஸ்ட் 18 வந்து நாய்ஸஸ் வர மாதிரி இருந்திருக்கான். நான் டோரை பூட்டிட்டேன். ஆனால் வந்து அண்டு லேட்டாக நான் அதுக்கடுத்த நாள் எதுவும் ரைட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கான். ஓகே, அதே மாதிரி அந்த அண்டு லேட்டாக நான் ரைட் பண்ண முடியலன்னு சொன்னது வந்து ரத்தத்தால் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் எழுதியிருக்கா. ஐ திங்க் நம்ம அந்த கட்டையை எடுக்கிறதுக்கு க்ரோபார் தேவைப்படும் கைஸ். பார்த்தீங்க, இந்த கட்டையை இருக்குது எனக்கு தெரிஞ்சு க்ரோபார் தேவைப்படணும். நான் இப்போ இந்த இடத்துல இருந்து பைத்தியமாயிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. பேசிக்கலியே இந்த வீட்லேயும் சுற்றி சுற்றி வரேன். ஏன்னா எந்த பசங்க என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு ஐடியாவே கிடையாது. அந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். டயல் இஸ் மிஸ்ஸிங்னு பார்க்கும்போது ஓகே டயல் வந்து மிஸ் ஆகிருக்கோம் அப்படின்ட்டு அப்போ தான் எனக்கு தோண ஆரம்பிச்சு. சத்தம் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன்னா சத்தமே கேட்க மாட்டேங்குது, கடுப்பாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம இதுக்கு தான் கிராண்டி கேம்ஸ் போக ஆரம்பிச்சிடும். டாக்டர் கேம்ஸ்லாம் எனக்கு எரிச்சலாக வருது. ஸோ இதையும் திறக்க முடியல, எதையுமே திறக்க முடியல. என்னால் முடியல, எனக்கு அப்படியே இருச்சு. இல்லை நோட்ஸ் கிடச்சிருக்குங்க. எக்ஸ்பிரிமெண்ட் 13 அந்த பேட்டர்னுக்கு வந்து 1 2 3 4 சொல்லிட்டு அங்கங்கே இருக்குமா கைஸ். அதெல்லாம் பார்த்து பண்ணணுமா. அது ஏதோ ஒரு நம்பர் லாக் பேட்டர்ன் மாதிரி தான் கைஸ் இருக்குது. எக்ஸ்பிரிமெண்ட் 13 என்னன்னா எலியை வந்து ஒரு இதில் மாதிரி பிடிச்சி வைக்கலாமா. ஐ திங்க் இனி நைஃப் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம டேபிள் டாப் நைஃப் மூலிமா பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அந்த நல்டோ சிம்பிள் மாதிரிலாம் சிம்பிள் வருது. ஐயோ முடியலையே. he pretend to be not see me. அதாவது டியூஸ்டே அன்றைக்கி என்னை பார்க்கல. அது எப்பவுமே பார்த்துட்டே போவோம் தெரியுமா, அந்த மாதிரி பார்க்கலையா. சிசார்ஸ் வச்சு வெட்ட முடியுமா. இது சன்ஸ் எவ்வளோ வளர்ந்துருக்கு. இது வந்து இங்கே இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டோட கலரை யூஸ் பண்ணி அந்த பாட்டில் இருக்கிறது தான் கண்டுபிடிக்கிறது. அது வந்து எனக்கு தெரியலன்னு நான் பண்ணல. ஸோ நான் சொல்கிறேன், இந்த பாட்டு இந்த கீழே பாட்டு சொல்லுங்க, இந்த பாட்டோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அந்த இலை மாதிரி ஒரு டப்பா பார்க்கணுமா, 1 2 3 மாதிரி வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் முடிக்கணும். இது வந்து எனக்கு தெரியல. நான் அதை மட்டும் நான் சும்மா வீடியோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாக் த்ரூ பார்க்கும்போது கண்டுபிடிச்சேன். ஸோ இது எத்தனை சிம்பிள் இருக்குதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு சிம்பிள் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இந்த கேம் இந்த அளவுக்கு சிறுசாக இருக்குன்னா எனக்கு ஒன்றுமே பண்ண தோணலைன்னா எந்த பக்கம் சுற்றினாலும் ஒரே மாதிரி தான் வருதா. இந்த டப்பாவில் தான் இந்த இலையோட பிக்சரு இதெல்லாம் இருக்குதுங்களா, அந்த டப்பா. இந்த டோரை திறக்க முடியுங்க. இந்த டோரை வந்து டெனேட்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு பூச்சிகள்லாம் உண்டு. அந்த பூச்சிகளை வந்து இங்கே விட்டோன்னா கோஸ்ட் கேஸ் திறக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன். இது என்ன பேட்டர்ன் தெரியல. இந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எக்ஸ்பெரிமெண்ட் 14 பார்த்தீங்களா, சிலுவை, ட்ரெஸ்ஸு, கண்ணாடி, இது எல்லாமே அந்த அவனை பார்த்து குடிச்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல எதுக்கு எக்ஸ் போட்டு வச்சுருக்கா எதுவுமே புரியல. இல்லை பேக் டு த கேம்டா, சாரிடா. அது என்ன டக்குன்னு பார்த்தேன், சாரின்னு. இதுக்கு இடத்துலேருந்து எனக்கு இந்த கேம் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அங்கங்கே ஏதாச்சும் ஒரு பொருள் எடுப்பேன். அந்த பொருள் எப்படி யூஸ் பண்ணேனே எனக்கு தெரியாது. பேசிக்கலி அந்த காப்லெட் எப்படி இந்த கல்லை எப்படி இருக்குன்னா நம்ம. ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து நான் ஒரு பசில் மட்டும் முடிப்பேன். நான் அது வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். பேசிக்கலி இந்த கேம்ல வந்து 15 நிமிஷம் வீடியோ. ஸோ 15 அதை நான் குறைச்சி 12 மாற்றிட்டேன். இப்போ 12 இதுக்கு அடுத்து எல்லாம் போகுது தெரியல. ஸோ இந்த பஸ்ஸில் எப்படின்னா இந்த கலர் வைஸ் கரெக்டாக பண்ணணும். அதாவது இந்த ரெட்டு வந்து இந்த ரெட்டு கீழே வரணும், அந்த ப்ளூ கீழே வரணும், க்ரீனு கீழே வரணும். அது ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு கலராக முடிச்சிருக்கேன். அது இப்போ வந்து ரெட்டு மட்டும் போடுறது, க்ரீன் மட்டும் போடுறது, ப்ளூ மட்டும் போடுறது, அந்த மாதிரி போடுறது. அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க பிடிச்சிச்சு. அதுக்கடுத்து தான் நான் போடுறேன். இப்படி பண்ணிட்டோன்னா இங்கே இதை பண்ணல, என்ன தண்டா இதுக்காக ரெண்டு முடிச்சிச்சு. க்ரீன் பண்ணி இந்த ஒரு பீஸ் மட்டும் தண்டா போடும். இதா ஸோ இப்போ நம்ம லைட்டை ஆன் பண்ணோன்னா இப்போ நம்ம கொஞ்சம் லைட் எரியும். பட் இந்த இடத்துல வந்து ஒரு
நீங்கள் வந்து டக்குன்னு ஆன்லாம் பண்ண முடியாது. ஆன் பண்ணுறது வந்து எலக்ட்ரிசிட்டி க்ளவுஸ் தேவைப்படும். நம்ம அது வந்து க்ளவுஸ் வச்சுக்குவோம். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த எலக்ட்ரிசிட்டி தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத விஷயம் தெரியுமா? சை, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத விஷயம். இதெல்லாம் ரொம்ப ஏற்றுக்க முடியாத விஷயம். ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கவே முடியாது. எலக்ட்ரிஃபைங் க்ளவுஸ் போட்டுமே என்னால் வந்து எடுக்க முடியுது. அதுக்கு ஆப்ரேட் உடச்சிட்டேன், கல்லை வச்சு உடச்சேன், டக்குனு உடஞ்சிருச்சு. அது அந்த ஒரு பீஸ் ஆஃப் அதான் சொல்லி ஒன்றுமே முடியல. கடுப்பாயிடுறா அது. ஏன்னா எந்த கேம் பிள்ளை பார்த்தாலும் எரிச்சலாக வந்து சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருந்தேன். அப்போதான் வந்து அது இதுக்குள்ள இங்கே பீஸ் ஆஃப் கிளாஸ் இருந்துச்சு. பீஸ் ஆஃப் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை கட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது ரொம்ப வந்து ஷார்ப்பாக பயனாகவே இருக்குங்க. அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. ஆனால் இவன் பைத்தியம் பார்த்தீங்கன்னா பயப்படுறான், ரொம்ப பயப்படுறான். கேண்டில் வச்சா இந்த லைட் இடிக்கும். பட் நமக்கு என்னன்னா லைட்டு வைக்கணும். பீஸா கிளாஸ் வெட்டி வரலாம் தான் வெட்டுவோம். ஏன்னா கிளாஸ் வந்து நல்லா இன்சுலேட்டட், பியூர் கண்டக்டர். ஸோ பண்ணலாம். சேவ் வந்து சரிங்கன்னா ஏதாச்சும் கிடைக்குமா பார்த்தா நிறைய வீடியோ வந்து இதை பற்றிலாம் இல்லை, வேற வேறையாக வந்துச்சு. இதோட டாக் டம்ஸ் வந்து நிறைய கேம்ஸ் வந்துச்சு. ஸோ நிறைய டாக் டம்ஸ் கேம்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு அடுத்தது எனக்கு இந்த கேம் பிடிக்க ஆரம்பிக்காது.